காண்பித்து சத்ருவை ஆண்டவர் விரட்டுகிறார். இரண்டாவது, இந்த இந்த கொடி என்பது நமக்கு அடைக்கலமாக வருகிறது. அதற்குள்ளே நாம் அடைக்கலம் புகுந்து ஆபத்து நாளில் நாம் தப்பித்து கொள்வதற்கு இந்த கொடி நமக்கு எழுப்பப்படுகிறது. மூன்றாவது, இந்த கொடி அன்பின் கொடி என்று கவனித்தோம். நம்மேல் பறக்கிற கொடி நேசமே என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அன்பின் கொடியினால் கர்த்தர் நம்மை மூடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த வசனத்தை திரும்ப கர்த்தரனை தியானிக்க வைத்த போது அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியை ஏற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, கொடியை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில இடங்கள்ல பார்க்குறேன், கொடியை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றாம மடிச்சு வச்சிருப்பாங்க. சில இடங்களில் கொடியை இறக்கி வச்சிருப்பாங்க. சில இடங்களில் கொடியை பாதி தூரத்தில் அப்படியே தொங்க விடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, தவறுதலாக கொடியை பற்றி சரியாக தெரியாமல் கொடியை தலைகளாக வேற மாட்டி விட்டுருவாங்க. நான் சமீபத்தில் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த கான்ஃபரன்ஸில் பல நாடுகள்லேருந்து அவங்க ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்ப ஓப்பனிங் செரிமனின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாட்டினுடைய கொடியையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சுமந்து கொண்டு ஒரு பரேட் மாதிரி நின்னாங்க. அப்போது என் பக்கத்தில் இந்த கான்ஃபரன்ஸை எனக்கு அழைத்த அந்த பாஸ்டர் என் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார். அப்போது நம்முடைய இந்திய கொடி வந்தபோது நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் கொடியை தலைகீழாக கொண்டு வர்றாங்கன்னு சொன்னேன். 3 வண்ணம் தான் இருக்குது, ஆனால் 3 வண்ணத்தை இவங்க சரியாக கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, தலைகீழாக கொண்டு வந்தாங்க. அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டார். ஏன்னா தலைகீழாக ஒரு கொடியை கொண்டு வந்தால் கொடியை அவமானப்படுத்துகிறதுக்கு அடையாளமாக இருக்கும். அப்புறமா கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் கூட்டத்துக்கு பார்த்தா கொடி ஆட்டோமேட்டிக்காக நிமிர்ந்து இருந்துச்சு. எல்லாம் செய்ய வேண்டிய விதத்தில் கரெக்டாக அந்த கொடியை கலர் கரெக்டாக வைத்திருந்தாங்க. அப்போ கொடிகள் என்பது சும்மா நம்ம ஏதோ ஒரு தொங்க விடுறதுன்னு சொல்லி வைக்க முடியாது. அதற்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. கொடி ஏற்றப்படுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்காக கொடி ஏற்றுகிறவர் யார் என்றால் மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றும் போது சத்துருக்கள் முன்னிலையிலே கொடி ஏற்றுகிறது. நமக்கு 3 முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை, கர்த்தர் எனக்காக இந்த கொடியை ஏற்றுவார் என்று நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது, இந்த கொடி ஏற்றுதல் என்பது எதற்கு அடையாளப்படுத்துகிறது? நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை வாசியுங்கள். பின்பு நான் அதை விளக்குகிறேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் என்று சொல்கிறது தாவீதை. இந்த தாவீது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடி என்பது ஏற்றப்படும் போது அது என்ன செய்தி சொல்லுகிறது தெரியுமா? நம்மை விசேஷமாக அடையாளப்படுத்த கொடி ஏற்றப்படுகிறது. விசேஷமாய் ஒருவரை அடையாளப்படுத்தும்படி கொடி ஏற்றப்படுகிறது. நீங்கள் இந்த ஓப்பனிங் செரிமனி இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் ஓப்பனிங் செரிமனியில் அதில் விளையாட வந்திருக்கிற பல நாட்டு பிரஜைகளை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மார்ச்சிங் பேண்ட் ஒன்று கொண்டு போவாங்க. இந்த மார்ச்சிங் பேண்ட் கொண்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு தேசத்தின் அணிவகுத்து வரும்போதும் அவர்களுக்கு முன்பாக என்ன கொண்டு வருவாங்க, அந்த தேசத்தினுடைய கொடியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த கொடியை பார்த்த உடனே அது என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், அதற்கு பின்பாக வருகிற இந்த குழுவினர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, அவங்க குறிப்பிட்ட மொழிகளை பேசுகிறவங்க, அவங்க குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கொண்டவங்க, இவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள். இது எல்லாத்தையும் அடையாளப்படுத்துறது என்னது? அந்த கொடி.
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவார் என்று சொல்வது அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் போது நம்மை அநேகருக்கு முன்பாக விசேஷமாய் கர்த்தர் அடையாளப்படுத்துவார். அந்த கொடி ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும். யாருக்கு முன்பாக என்றால், சத்துருக்களுக்கு முன்பாக. இங்கே தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை பாருங்க. இந்த மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சத்துருவாக பார்க்கப்பட்டவன். அவனுடைய சின்ன சின்ன செய்கைகளை கூட ஆதரிக்காமல் எதிர்த்து அதோடு போராடி அவனோடு வாக்குவாதம் பண்ணி அவனை சிறுக வைத்த ஒரு கூட்டம் அவனுடைய சொந்த சகோதரர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் சகோதரர் நடுவிலே சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் அவனை குறித்து விவரிக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. இந்த ஆள் அனுப்பி அழைத்த இந்த தாவீது எப்படி இருந்தான்னா, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். நானும் பலமுறை யோசித்திருக்கேன், ஏன் ஆண்டவர் இப்படி சில பேரை அவங்களுடைய பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆண்டவர் ஏன் இப்படி காமிக்கிறாரு? அப்போ அவங்கெல்லாம் மற்றவங்களோட ரொம்ப சிறந்தவங்கன்னு காட்டுறதுக்கா? அவங்கெல்லாம் மற்றவங்களோட வசதியானவங்கன்னு காட்டுறதுக்கா? ஏன் அவங்கெல்லாம் ரொம்ப சிவப்பாக இருக்கிறாங்கன்றது ஆண்டவர் காட்டி கொடுக்குறதுக்குன்னு அப்படி வச்சிருக்கிறாரா? இல்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை நான் படித்து தியானிக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுத்த ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா, ஒரு காரியம், ஒரு வெளிப்படுத்தல் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் இந்த தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணும்போது இவனுடைய தனித்துவத்தை, இவனுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத ஆண்டவர் ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். இவனை ஏதோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை மாத்திரம் சொல்லாம, அவனுடைய சரீரம் எப்படி இருந்தது, அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று மற்ற சகோதரர்களை விட இவனை வித்தியாசப்படுத்தி அடையாளப்படுத்தி ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆம், ஆவியானவர் ஒரு மனுஷனுக்காக கொடி ஏற்றும் போது அவனுடைய சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த அடையாளத்தை கர்த்தர் அவர்களுக்காய் தருவார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு கொடி ஏற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா, தூரத்திலிருந்து அதில் உள்ள வண்ணங்கள், அதில்